Hello viewers, welcome to Tips Mathematics 23. ஸோ இந்த வீடியோவில் தமிழுக்கான 7ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய 8வது இயல் தாங்க நம்ம படிக்க போகிறோம். ஸோ இன்னும் 8வது இயலுக்கு அடுத்து ஒரே ஒரு இயல் மட்டும் பார்த்தோன்னா 7ஆம் வகுப்பு தமிழே வந்து நமக்கு முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இந்த 8வது இயல் பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்ன கண்டென்ட்டை உடைய இயல் தான், டக்குன்னு வந்து முடிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய செய்யுள் வந்து பாருங்கள், புதுமை விளக்கு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்களா. சரி, புதுமை விளக்கு அப்படிங்கிறதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சுக்குவோமா? ஸோ ஒரு மெமரி பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு 2 தடவைக்கு 3 தடவை நல்லா வாசிச்சு வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த பாடலை எழுதினவர் யார்? பொய்கை ஆழ்வார். ஓகேங்களா? சரி, இப்போ சொல்லும் பொருளும் என்னன்னு பார்த்துருவோம். வையம் அப்படின்னா என்னதுங்க? உலகம். ஸோ இதுக்கு முன்னாடி உலகம் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன பார்த்துருக்கோமோ அதெல்லாம் என்ன பண்ணியிருக்கணும்? இங்கனக்குள்ளே எழுதி வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்தடுத்து படிக்கும்போது உங்களுக்கு ரீகால் ஆகும். இதுக்கு முன்னாடி நீங்கள் உலகத்துக்கு எங்கெங்கே சொல்லும் பொருளும் பார்த்தீங்களோ அந்த இடத்துலலாம் இன்னுமே படிக்கும்போது என்ன பண்ணணும்? வையம் அப்படிங்கிறதையும் எழுதி வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்தது வெய்ய அப்படிங்கிறது வெப்பக்கதிர் வீசும். அடுத்தது சுடர் ஆழியான் அப்படிங்கிறது ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால். இடர் ஆழி அப்படிங்கிறது துன்பக்கடல். ஆழி அப்படிங்கிறதுனா கடல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இடர் அப்படின்னா துன்பம் அப்படிங்கிறதையும் தனித்தனியாகவும் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். சொல்மாலை அப்படின்னா பாமாலை. ஸோ அந்த பாடலை நல்லா வாசி பார்த்துட்டு பாடலோட பொருளையும் ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, இந்த பாடல் எழுதின பொய்கை ஆழ்வார் பார்த்திங்கன்னா நூற்குறிப்பு பார்த்துருவோமா? பொய்கை ஆழ்வார் வந்து காஞ்சிபுரத்தில் அருகில் இருக்கக்கூடிய திருவெக்கா அப்படிங்கிற ஊரில் பிறந்தவர். ஓகேங்களா? காஞ்சிபுரத்தில் பொய்யா சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காண்டா அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கணும். ஓகேங்களா? பொய்கை ஆழ்வார் எங்கே பிறந்தார்? காஞ்சிபுரத்தில் இருக்க திருவெக்கா அப்படிங்கிற ஊரில் பிறந்திருக்காரு. 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாதியை பாடியவர் இவர் தான். அதன் முதல் பாடல் தான் நமக்கு பாடலாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பொய்கை ஆழ்வார் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவெக்காங்கிற ஊரில் பிறந்தார். 4000 திவ்ய பிரபந்தத்தில் இருக்கக்கூடிய முதல் திருவந்தாதியை பாடினவர் பொய்கை ஆழ்வார் தான். அதில் இருக்க முதல் பாடல் தான் நமக்கு இங்கே பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. மொத்தமே 3 பாயிண்ட்டு தாங்க. அடுத்தது வேறு ஒரு பாடல் கொடுத்துட்டு அது என்ன பண்ணியிருக்காங்க? பூதத்தாழ்வார் வந்து பாடினதாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பொய்கை ஆழ்வார் வந்து அந்த பாடல். ஓகேங்களா? இங்கே பூதத்தாழ்வார். ஸோ ஒரே செய்யுள்ள 2 நபர்களை பற்றி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஓகேங்களா? சரி, இங்கே சொல்லும் பொருளும் தகலிங்கிறது வந்து அகல் விளக்கு, ஞானம்ங்கிறது அறிவு, நாரணன்கிறது திருமால். ஓகேங்களா? சரி, பாடலும் பொருளும் ஜஸ்ட் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. பூதத்தாழ்வார் வந்து எங்கே பிறந்தார்னா சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாமல்லபுரத்தில் வந்து பிறந்திருக்காரு. இவர் என்னென்னா 4000 திவ்ய பிரபந்தத்தில் 2ஆம் திருவந்தாதியை பாடினார். பொய்கை ஆழ்வார் என்ன பண்ணியிருக்காரு? முதலாம் திருவந்தாதியை பாடியிருக்காரு. பூதத்தாழ்வார் வந்து 2ஆம் திருவந்தாதியை பாடியிருக்காரு. ஸோ அதில் அந்த 2ஆம் திருவந்தாதியில் இருக்கக்கூடிய முதல் பாடல் தான் நமக்கு இங்கே பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சரி, அடுத்தது அந்தாதி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோம். ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாக அமைவதை அந்தாதி என்பர். இப்போ ஒரு பாட்டு வந்திருக்குங்க, அந்த பாட்டு வந்து கடைசியில் அம்மான் முடியுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பாடலே கடைசி வார்த்தையில் அம்மான் முடியுது. அந்த அம்மா அப்படிங்கிற வார்த்தையவே எடுத்து அடுத்த பாடலோட முதலாம் எழுத்தாக வைக்கிறோம் அப்படின்னு, முதலாம் வார்த்தையாக வைக்கிறோங்கிறது தான் என்னென்னா அந்தாதி. ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து என்னென்னா பாட்டுக்கு போட்டி விளையாடுவீங்க இல்லைங்களா? கடைசி எழுத்து எதில் முடியுதோ அந்த எழுத்தில் தொடங்குற பாடலை பாடுவோம் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லைங்களா? அதுதான் அந்தாதி. ஓகேங்களா? அந்தம் அப்படின்னா முடிவு, ஆதிங்கிறது முதல். இங்கே முடியக்கூடிய வார்த்தை எடுத்து முதலாக வைக்கிறது தான் அந்தாதி. அந்தம் முடிவு, ஆதிங்கிறது முதல். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வாறு அந்தாதியாக அமையும் பாடல்களை கொண்டு அமைவது அந்தாதி எனும் சிற்றிலக்கிய வகையாகும். ஸோ இந்த மாதிரி பாடல் வகைகளை எடுத்து தொகுத்துருக்கிறது தான் என்னதுங்க? சிற்றிலக்கிய வகையாகும். அடுத்தது திருமாலை போற்றி பாடியவர்கள் 12 ஆழ்வார்கள். ஸோ கடவுள் இருக்கார் இல்லைங்களா, திருமால். ஸோ அவரை போற்றி பாடினவங்க எத்தனை ஆழ்வார்கள்? 12 ஆழ்வார்கள். அவர்கள் பாடிய பாடல்களோட தொகுப்பு தான் வந்து 4000 திவ்ய பிரபந்தம். ஓகேங்களா? அதை தொகுத்தவர், பாடினவங்க 12 பேர், அதை தொகுத்தவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. அவர் யார் அப்படின்னா நாதமுனி. ஸோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இவர். ஓகேங்களா? ப்ரீவியஸ் கொஷனில் பல தடவை கேட்டிருக்காங்க, நல்லா படித்து வச்சுக்கோங்க. பாடினது 12 பேருங்க, அது 4000 திவ்ய பிரபந்தம். அந்த புக்கை தொகுத்தவர் நாதமுனி. அடுத்து 12 ஆழ்வார்களில் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வாருங்கிறவங்க வந்து முதல் ஆழ்வார்கள்னு வந்து சொல்லுவாங்க. அதில் வந்து கேட்டகரி மாதிரி பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அதில் முதல் ஆழ்வார்களில் யார் யார் வருவாங்கன்னா பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வாருங்கிறவங்க வருவாங்க. இங்கே நம்ம யார் யாரை பற்றி படித்தோம்? பொய்கை ஆழ்வார் பற்றி படித்தோம், பூதத்தாழ்வார் பற்றி படித்தோம். பொய்கை ஆழ்வார் எங்கே பிறந்தார்? காஞ்சிபுரத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவெக்கால. அவர் முதலாம் திருவந்தாதியை பாடியிருக்காரு. இதே
பூதத்தாழ்வார்னா என்ன பண்ணார்? மாமல்லபுரத்தில், சென்னை பக்கத்தில் இருக்க மாமல்லபுரத்தில் பிறந்தார். 2ஆம் திருவந்தாதியை வந்து பாடியிருக்காரு. அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, அப்படியே வந்தோன்னா 1 மார்க்ஸ். இடர் ஆழி நீங்குகவே இத்தொடரில் அடிகோடிட்ட சொல்லின் பொருள். ஸோ ஆழினா கடல், இடர்னா துன்பம்னு படித்தோமா? அப்போ ஆப்ஷன் ஏ துன்பம். அடுத்தது ஞானச்சுடர் அப்படிங்கிறத எப்படிங்க பிரிக்கணும்? ஞானம் கூட்டல் சுடர் அப்படின்னு பிரிக்கணும். ஞானச்சுடருங்கிறத இச்சு வந்து வரதில்லை. அப்போ ஞான கூட்டல் சுடர்னு பிரிச்சிடக்கூடாது. ஓகேவா? ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய ஞானம் கூட்டல் சுடர். அடுத்தது 3வது கேள்வி. இன்பு கூட்டல் உருக அப்படிங்கிறத எப்படி சேர்க்கலாம்? இன்புருக. எதுங்க வரணும்? இன்புருக. ஓகேங்களா? அடுத்தது இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாடலில் வந்து ஒரு இமேஜினேஷனாக வந்து கொடுத்துருப்பார். ஸோ அதுதான். ஸோ உங்களுக்கு ஒரு தடவை அதை காட்டுறேன். அன்பு அப்படிங்கிறத வந்து தகலி அப்படிங்கிறது விளக்குன்னு படித்தோமா? அன்பு வந்து என்னோடய அன்பை நான் வந்து திருமாலுக்கு விளக்காக வந்து காட்டுறேன், அதில் என்னோடய ஆர்வத்தை நான் நெய்யாக வந்து ஊற்றுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து சொல்லவா? ஸோ நான் வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்பில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நீங்கள் அந்த பாடலை படித்து ஜஸ்ட் இந்த இமேஜினேஷன் எது கூட மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கான தேடல் வந்து பெருசாகும். ஓகேங்களா? சரி, இது வந்து நம்மளோட பேட்சில் நான் வந்து கொடுத்துருவேன். நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த பாடலை படித்து பார்த்துட்டு ஓகே இமேஜினேஷன் இதுவாக தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்? 2 வார்த்தைக்கு ஆன்சர் நான் சொல்லிட்டேன். அன்புக்கும் ஆர்வத்துக்கும் நானே காமிச்சிட்டேன். அப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிக்க போகிறீங்க? சிந்தைக்கும் ஞானமுக்கும் என்னவா இருக்குங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஓகேங்களா? அடுத்தது அறமெனும் கதிர். இது வந்து பாருங்கள் ஒரு மனப்பாட பாடல். ஸோ வந்து இன்சொல் விளைநிலனை ஈதலை வித்தாக வன்சொல் களைகட்டு வாய்மை எருவட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈனவோர் பைங்குல் சிறுகாலை செய். இது எழுதினவர் யாருங்க? முனை பாடியார். சொல்லும் பொருளும் வந்து பாருங்கள். விந்து அப்படிங்கிறது வந்து வித்து அப்படிங்கிறது வந்து விதை, ஈன அப்படிங்கிறது வந்து பெற, நிலன் அப்படிங்கிறது நிலம், களைங்கிறது வேண்டாத செடி, பைங்கூழ்ங்கிறது பசுமையான பயிர், வன் சொல்லுங்கிறது கடுஞ்சொல். ஸோ வித்துனா விதை, ஈனனா பெற, நிலன்னா நிலம், களைனா வேண்டாத செடி, பைங்கூழ்னா பசுமையான பயிர், வன் சொல்லுங்கிறது வந்து கடுஞ்சொல். ஸோ இன்சொல்னா என்ன சொல்லுவோம்? இனிமையான சொல்னு சொல்லுவோம். வன் சொல்லுங்கிறது கடுஞ்சொல். சரிங்க. இப்போ பாருங்கள், முனைப்பாடியாருங்கிறவர் வந்து எந்த ஊரை சேர்ந்தவர்னா திருமுனைப்பாடி. ஓகேங்களா? முனைப்பாடியாருங்கிறது வந்து திருமுனைப்பாடிங்கிற ஊரை சேர்ந்த சமண புலவர். ஓகேங்களா? இவர் வந்து எந்த இதை சேர்ந்தவர்? சமணத்தை வந்து சேர்ந்தவர். இவரோட காலம் வந்து எப்போ? 13ஆம் நூற்றாண்டு. இவர் வந்து எதை இயற்றியிருக்காருன்னா அறநெறிச்சாரம். அதில் இருக்கக்கூடிய 225ஆம் பாடல் வந்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அது வந்து 15ஆம் பாடல். அதில் மொத்தம் வந்து 225 பாடல்களை வந்து கொண்டது. ஓகேங்களா? அதுவும் என்னதுங்க? அறநெறிகளை வந்து கூறுறதுனால அதோட பேர் வந்து அறநெறிச்சாரம் அப்படின்னு வந்து வச்சுருக்காங்கன்னு சொல்லுவாங்களா? இதில் நமக்கு எது முக்கியம்? இந்த முனைப்பாடியாருங்கிறவர் வந்து திருமுனைப்பாடிங்கிற ஊரை சேர்ந்தவர், சமண புலவர், இவரோட காலம் 13. இவர் இயற்றினது அறநெறிச்சாரம். அறநெறிச்சாரத்துலேருந்து தான் இங்கே நமக்கு பாடல் கொடுத்துருக்காங்க. அதில் மொத்தம் 225 பாடல்களை கொண்டது. ஸோ இதுவரை தான் நமக்கு முக்கியமான விஷயம். ஓகேங்களா? அது வந்து 15வது பாடல் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தேவை இல்லை. ஓகேங்களா? சரி, 1 மார்க். காந்தியடிகளும் எப்போதும் டேஸ் பேசினார். அவர் எப்போவுமே உண்மையாக தான் பேசினார். ஓகேங்களா? வாய்மையே பேசினார். இன்சொல் அப்படிங்கிறது இனிமை கூட்டல் சொல். ஆப்ஷன் சியில் இருக்கு இல்லைங்களா? இனிமை கூட்டல் சொல். அறம் கூட்டல் கதிர் அப்படிங்கிறது என்ன வரும்? அறக்கதிர் அப்படிங்கிறது நமக்கு வரும். அடுத்தது இளமை அப்படிங்கிறதுக்கான எதிர்ச்சொல் என்னதுங்க? முதுமை. அவ்வளோதான். இந்த பாடல்லேருந்து வழக்கம் போல் நம்மளை மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாடலை படித்து பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? அவங்க என்ன இமேஜின், அதாவது இமேஜினில் கம்பேரிஷன் வந்து எது கூட கொடுத்துருக்காங்க, அந்த பாடல் தான் இமேஜினேஷன். இந்த பாடல் வந்து கம்பேரிஷன். ஸோ ரெண்டுமே வந்து கம்பேரிஷன் தான். ஓகேங்களா? விளைநிலத்தை எது கூட ஒப்பிட்டுருக்காங்க, விதைங்கிறத எது கூட சொல்லியிருக்காங்க, கலைங்கிறத எது கூட சொல்லியிருக்காங்க, உரம்ன்றதை எது கூட சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும்? மார்க் பண்ணணும். ஓகேவா? சரி, அடுத்தது ஒப்புரவு நெறி. இதில் ரொம்ப கண்டென்ட் வந்து பாயிண்ட்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குங்க, டக்குன்னு வந்து போயிடும். ஓகேங்களா? திருவள்ளுவர் அவரோட ஒரு அதிகாரத்தில் பொது உடைமை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் இருக்கிறது தான் வாழ்க்கை அப்படிங்கிறத பொது உடைமை அப்படிங்கிற அதிகாரத்தில் கருத்தை வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தேவை. அடுத்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கான எதிர்ச்சொல் வந்து கொஞ்சம் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா புரவலர்
இரவலர் இது வந்து நமக்கான எதிர்ச்சொல். இதை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் அப்படின்னு சொன்னவர் வந்து யாருன்னா காந்தியடிகள் வந்து சொல்லியிருக்காங்க. பாவேந்தர் பாரதிதாசன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உலகம் சாப்பிடும்போது நீயும் சாப்பிடு, உலகம் வந்து உடுத்தும் போது நீயும் உடுத்து. ஸோ இந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ காந்தியடிகள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அயலவர் உண்ணாது இருக்கும்போது நாம் மட்டும் உண்பது நெறியன்று, மற்றவங்க சாப்பிடாமல் இருக்கும்போது நம்ம மட்டும் சாப்பிட்றது வந்து சரியான விஷயம் கிடையாது, அது வந்து பாதுகாப்பும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்பரடிகள் வந்து சொல்லியிருப்பார். ஓகேங்களா? அந்த அப்பரடிகளோட கருத்தை அவரும் வந்து வழிமொழிகிறார். அப்போ அதை நான் வந்து ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறத காந்தியடிகள் சொல்கிறார். அதே பாரதிதாசன் என்ன சொல்லியிருக்காரு, உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அப்படியே அடுத்து வந்துட்டே இருந்தீங்கன்னா பிணி அப்படிங்கிறதுக்கான இப்போ ஒருத்தவர் வந்து ரொம்ப போவர்ட்டி வறுமையில் இருக்கார், அதுக்கு பேர் வந்து பிணி. ஓகேங்களா? ஒருத்தவர் நிறையா செல்வம் வச்சுருக்காரு, அதுக்கு பேர் மருந்து அப்படின்னு வந்து தமிழ் மரபு வந்து சொல்லுது. ஓகேங்களா? வறுமையில் இருக்கிறவங்கள பிணினும் செல்வத்தை வந்து மருந்துனும், அதாவது வறுமையே பிணி செல்வத்தை மருந்து அப்படின்னு வந்து எது சொல்லுது, தமிழோட மரபு வந்து சொல்லுது. ஸோ இதை வந்து புறநானூறு வந்து எந்த வகையில் எடுத்துரைக்குதுன்னா, செல்வத்து பயனை ஈதல் துய்ப்போம் ஏனினே தப்புன பலவே. ஸோ இது ஆல்ரெடி ஒரு இடத்துல நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா? இது வந்து புறநானூறு வந்து சொல்லுது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. புறநானூரில் வரக்கூடிய கூற்று எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இதை நல்லா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது ஒன்றும் இல்லைங்க, ஊருணி அப்படிங்கிறது ஒரு நல்ல தண்ணியில் இருக்கக்கூடிய கேணி வந்து என்னென்னா, அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோருக்குமே வந்து பயனளிக்கும். அப்போ எல்லா மக்களுக்கும் பயனளிக்கிற வகையில் தான் நம்மளோட வாழ்க்கையை வந்து வச்சுக்கணும் அப்படிங்கிறத திருவள்ளுவர் சொன்னதாக சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான். அடுத்து ஸ்ட்ரெயிட்டாக சரி ஓகே, இந்த லெசனை ஒரு தடவை ரீகால் பண்ணி விட்றவா, அவங்களுக்கு ரொம்ப குழப்பி விட்ற மாதிரியே இருக்கும். ஒரு தடவை ரீகால் பண்ணோன்னா தெளிவாயிடுவீங்க இல்லைங்களா? சரி, திருவள்ளுவர் திருக்குறளில் இருக்கக்கூடிய பொது உடைமை அப்படிங்கிற அதிகாரத்தில் என்ன சொல்கிறாரு, ஒருவர் எல்லோருக்காகவும் எல்லோரும் ஒருவருக்காகவும் இருக்கிற மாதிரி வாழ்க்கை வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அடுத்தது அப்பரடிகள் என்ன சொன்னார், அயலவர் வந்து உண்ணாமல் இருக்கும்போது நம்ம மட்டும் உண்றது சரியான வழி கிடையாது, சரியான முறை கிடையாதுன்னு சொல்லியிருப்பார். அதே காந்தியடிகள் வந்து என்ன பண்ணியிருப்பார், வழி முடிஞ்சிருப்பார். பாரதிதாசன் என்ன சொல்லியிருப்பார், உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்தது வறுமையை வந்து பிணினும் செல்வத்தை மருந்துனும் எது சொல்லுது, தமிழ் மரபு சொல்லுது. அடுத்து புறநானூறு ஒரு கோட் சொல்லியிருக்கு, அதை படிக்கணும். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் இருக்க திருக்குறள் வந்து என்ன விளக்குது அப்படிங்கிறத படிக்கணும். ஓகேங்களா? அடுத்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்துடணும். இப்போ வந்து உங்களுக்கு ரீகால் பண்ணும்போது ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மக்கள் பணியை இறைப்பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் யாருங்க, தவத்திரு குன்றக்குடி அடிகளார். சரிங்க, இப்போது இவருமே என்னென்னா திருக்குறள் நெறியை பரப்புனவர் தான். ஆல்ரெடி வந்து திருக்குறளார் வி முனுசாமிங்கிறவரை பற்றி ஒரு தடவை நம்ம படித்தோம் இல்லைங்களா? ஸோ அதே போல் தான் இவரும். இப்போ இவர் எழுதின நூல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாயன்மார் அடிச்சுவட்டில், குறட்செல்வம், ஆலயங்கள் சமுதாய மையங்கள் உள்ளிட்ட பல நூல்களை என்ன பண்ணியிருக்காரு, எழுதியிருக்காரு. இதில் நமக்கு 3 புக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. நாயன்மார் அடிச்சுவட்டில், குறட்செல்வம், ஆலயங்கள் சமுதாய மையங்கள் அப்படின்ட்டு. இவர் நடத்தின இதழ்கள் வந்து அருளோசை, அறிக அறிவியல், இந்த 2 இதழ்கள் வந்து இவர் நடத்தியிருக்காரு. சரிங்க, அடுத்தது இந்த ஒப்புரவு நெறி அப்படிங்கிற தலைப்பில் அடிகளார் கூறின சில கருத்துக்களை தொகுத்து வந்து நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, ஒருவர் எல்லோருக்கும் எல்லோரும் ஒருவருக்காக என்பது டேஸ் நெறி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பொது உடைமை நெறி. ஓகேங்களா? அடுத்தது செல்வத்தின் பயன் டேஸ் வாழ்வு அப்படின்னா ஒப்புரவு. ஓகேவா? என்னது ஒப்புரவு. அடுத்தது வறுமையை பிணி என்றும் செல்வத்தை மருந்து என்றும் கூறுவர். அடுத்தது உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பா என்று கூறியவர் யார், பாரதிதாசன். அடுத்தது எதிர்ச்சொல் கொடுத்துருக்காங்களா, என்னதுங்க, எளிது அரிது. ஈதல் அப்படிங்கிறதுக்கு ஏற்றல், அந்நியர் உறவினர், இரவலர் புரவலர். அவ்வளோதான். ஓகேங்களா? அவ்வளோதாங்க, இந்த பாடம் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உண்மை ஒளின்னு சொல்லிட்டு ஒரு ஜென் கதை வந்து கொடுத்துருப்பாங்க. இது சும்மா வந்து வாசித்து மட்டும் பாருங்கள், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஃப்ரீ டைமில் இந்த துணை படத்தை வாசித்து பார்த்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ் தான் நமக்கு முக்கியம். ஜென் கதைனா என்ன, அது எங்கே உருவாச்சு, எது வந்து ஆரிஜின் பிளேஸ் அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஜென் எனும் ஜப்பானிய மொழி சொல்லுக்கு தியானம் செய். ஜென்னுங்கிறது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஜப்பான் மொழியில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அதுக்கான பொருள் வந்து என்னென்னா தியானம் செய் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அந்த ஜென் அப்படிங்கிறது அந்த படத்தை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு புத்த மதத்தை சேர்ந்தவங்க மாதிரியே இருக்கும். அப்போ புத்த மதத்தை சார்ந்த துறவியில்
ஒரு பிரிவினரே ஜென் சிந்தனையாளர்கள். புத்த மதத்தை சேர்ந்த ஒரு பிரிவினர்கள் தான் வந்து ஜென் சிந்தனையாளர்கள். ஓகேங்களா? சரி, இவர்கள் பெரும்பாலும் எங்கே இருப்பாங்கன்னா சைனாலேயும் ஜப்பான்லேயும் தான் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இவங்க சின்ன சின்ன கதைகள், சின்ன சின்ன நிகழ்ச்சிகளை வந்து எழுதுறதுல வந்து இந்த ஜென் கதைகளை வந்து விளக்குறாங்க. ஓகேங்களா? ஜென்னுங்கிறது ஜப்பான் வேர்டு, அதில் வந்து தியானம் செய்யுங்கிறது அதுக்கான பொருள். புத்த மதத்தை சேர்ந்த ஒரு பிரிவினர்கள் தான் ஜென் சிந்தனையாளர்கள். இவங்க மேக்ஸிமம் சைனாலேயும் ஜப்பான்லேயும் வாழ்கிறாங்க. அவ்வளோதான், 3 பாயிண்ட் தான் அந்த பாடம் முடிஞ்சே போச்சு. பார்த்தீங்களா? அடுத்தது அணி இலக்கணம். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? உவமை அணி, எடுத்துக்காட்டு உவமை அணி, இல்பொருள் உவமை அணி பார்த்தோம். இந்த கிளாஸில் உருவக அணி வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, இப்போ உருவக அணி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் தேன் அப்படின்னு சொல்கிறோமா, இதை எப்படி விரிச்சு எழுதலாம்? தேன் போன்ற தமிழ்னு விரிச்சு எழுதலாம். அதை நம்ம எப்படிங்க உருவகமாக எப்படி சுருக்கி கூறுறோம் அப்படின்னா தமிழ் தேன். இதை பிரித்து பார்த்திங்கன்னா தேன் போன்ற தமிழ் அப்படிங்கிறது வரும். ஆனால் நம்ம சொல்லும் போது எப்படி சொல்கிறோம்? தமிழ் தேன் அப்படிங்கிறது சொல்கிறோம் இல்லைங்களா? சரி, அடுத்தது கடல் போன்ற துன்பம் அப்படிங்கிறத எப்படி சொல்கிறோம்? துன்பக் கடல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறோம்? டப்புன்னு முடிச்சிடறோம். ஸோ இந்த மாதிரி டப்புன்னு முடிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே என்னது? உருவகம். சரி, இங்கே வந்து பாருங்கள், நம்ம படித்தோம் இல்லையா? நான் உங்களை வந்து ரீட் பண்ணி பார்த்துட்டு மேட்ச் த ஃபாலோயிங் எழுதுங்கன்னு ஒரு பாடல் சொன்னேன்னா, அதுக்கு முன்னாடி இருந்தக்கூடிய பாடல் இது வந்து யார் எழுதுனது? பொய்கையாழ்வார் எழுதினாரா? ஸோ அதுதான். வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடர் ஆழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராளி நீங்குகவே என்று. ஸோ வையம்னா என்னது? உலகத்தையே விளக்கா வந்து அவர் பார்க்குறாரு. அதில் அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கடலை நெய்யாக வந்து இது பண்ணுறாரு. இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க? இதெல்லாம் வந்து உருவகிச்சு திருமாலுக்கு விளக்கு ஏற்றுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பாடலில் வந்து சொல்லியிருப்பார். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணியிருக்காரு? உருவகிச்சிருக்காரு இதை. அப்போ இது என்னதுங்க? உருவக அணி. இந்த பாடல் என்ன அணி? உருவக அணி. அப்போ என்ன பண்ணணும்? அந்த செய்யுளை டக்கு டக்குன்னு திருப்பி அந்த செய்யுள் பக்கத்தில் உருவக அணி அப்படின்னு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்? எழுதணும். ஸோ இந்த அப்போ சொன்ன விஷயங்களை இந்த லைனில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? சரிங்க, உருவக அணி ஓகேங்க. அது என்னதுங்க? ஏகதேச உருவக அணி அப்படின்னா, அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமையை நீக்க வேண்டும். இத்தொடரில் அறிவு விளக்காக உருவகப்பட்டுள்ளது, அறியாமை இருளாக உருவகப்படுத்தப்படவில்லை. இவ்வாறு கூறப்படும் இரு பொருள்களில் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது ஏகதேச உருவக அணி. ஓகேங்களா? இப்போ என்ன சொன்னாங்க? அறிவு எனும் விளக்கை கொண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் அறிவு அப்படிங்கிறது விளக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அப்போ அறியாமைங்கிறத வந்து இருள் அப்படிங்கிறத நம்மளாக தான் புரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? அறிவு இருக்கிறவன் விளக்கு மாதிரி இருக்கானா, அப்போ அறிவு இல்லாதவன் இருட்டிலலாம் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லாமல் நமக்கு தெரியப்படுத்துகிறாங்க. அப்போ ஒரு விஷயத்தை உருவகப்படுத்திட்டு இன்னொரு விஷயத்தை எக்ஸ்பிளைனே பண்ணாமல் விடுறதான் என்னதுங்க? ஏகதேச உருவக அணி. இப்போ இதை படிக்கும்போது உங்களுக்கு புரியும். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைகள். இங்கே பாருங்கள், மக்களின் செயல்களை பொன்னின் தரத்தை அறிய உதவும் உரைக்கல்லாக உருவகம் செய்துவிட்டு மக்களது உயர்வையும் தாழ்வையும் பொன்னாக உருவகம் செய்யவில்லை. ஸோ ஒரு விஷயத்தை உருவகப்படுத்தி சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தை அவர் உருவகப்படுத்தவே இல்லை. இந்த மாதிரி வரக்கூடியதான் என்னது? ஏகதேச உருவக அணி. உருவக அணினா அந்த பாடல் மொத்தமும் உருவகப்படுத்தியிருப்பாங்க. உனக்கு இது, இதுக்கு இது, அதுக்கு இதுன்னு சொல்லிட்டு உருவகப்படுத்தியிருப்பாங்க. ஏகதேச உருவக அணினா ஒரு வரியில் அந்த உருவகப்படுத்திட்டு அடுத்த வரிக்கு உருவகப்படுத்தியிருக்க மாட்டாங்க. அதுதான் ஏகதேச உருவக அணி. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சா? ஸோ இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அங்கே வந்து துன்பக்கடல்னால் கடல் போன்ற துன்பம்னு படித்தோம். அதே போல் முகமலர்னால் மலர் போன்ற முகம்ங்கிறத படித்து வச்சுக்கோங்க. 1 மார்க்கில் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? சரி, இது அப்படியே உங்களை வேல்வேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெல்லையப்பர் கோயில் எங்கே உள்ளது? முதலாழ்வார்கள் எத்தனை பேர்? டேஷ் சொற்களை பேச வேண்டும். அதாவது 12 பேர் இருக்காங்க, இன் சொற்களே பேசணும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸை ஃபில் பண்ணி உங்களை வேல்வேட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நமக்கு பெருசாக தேவையில்லை. அவ்வளோதாங்க, பாடம் முடிஞ்சு போயிடுச்சா? சரி, அப்ஜெக்டிவ்னா குறிக்கோள், வெல்த்னா செல்வம், ஆம்பிஷன்னா லட்சியம், கம்யூனிசம் பொது உடைமை, ரெஸ்பான்சிபிலிட்டினா கடமை, நெய்பர் அயலவர், பாவர்ட்டி வறுமை, ரெசிப்ரோசிட்டி ஒப்புரவு நெறி, கர்ட்டசி நற்பண்பு. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு ப்ரீவியஸ் கொஸ்டினில் இடம்பெற்ற மேட்ச் த ஃபாலோயிங். அடுத்தது திருக்குறள். ஸ்ட்ரெயிட்டாக வந்துடுவோமா? என்ன இருக்குது? டேஸ் ஒரு நாட்டின் அரண் என்று. ஸோ ஒரு திருக்குறளில் சொல்லியிருப்பாங்க ஒரு நாட்டோட அரணாக வந்து எதெல்லாம் அமையுது அப்படிங்கிறத வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது வயல்ங்கிறது வந்து ஒரு நாட்டோட அரண் வந்து கிடையாது. அரண்னா பாதுகாப்புங்க. ஓகேங்களா?
ஒரு நாட்டுக்கு காடு வந்து பாதுகாப்பானது, மலை பாதுகாப்பானது, தெளிந்த நீர் பாதுகாப்பானது, ஆனால் வயல் வந்து பாதுகாப்பானது. அதாவது அந்த பாதுகாப்பு அமைக்கக்கூடிய விஷயம் வந்து கிடையாது. மக்கள் அனைவரும் டேஸ் ஒத்த இயல்புடையவர்கள். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பிறப்பால் அனைவரும் ஒத்த இயல்புடையவர்கள். ஓகேங்களா? ஸோ இது ஏங்க எப்படிங்க பிறப்பால் பிரித்து தானங்க வச்சுருக்காங்க அப்படின்னா இயல்பை பற்றி தான் அவங்க கேட்டிருக்காங்க. நம்ம பிரித்து வச்சதை பற்றி கேட்கல. நிறத்தில் ஒரே இயல்பு வராது, குணத்துலேயும் ஒரே இயல்பு வராது, பணத்துலேயும் ஒரே இயல்பு வராது. ஸோ மற்றதை பார்த்திங்கன்னா கூட நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம், பிறப்புங்கிறத போடலாம். ஓகேங்களா? அடுத்தது நாடென்ப அப்படிங்கிறது நமக்கு என்ன வரும், நாடு கூட்டல் என்ப, நாடு கூட்டல் என்ப. கண் கூட்டல் இல்லதுங்கிறது கண் இல்லது, கண் இல்லது. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஆப்ஷன் இ, கண் இல்லது. முடிஞ்சுதான், அவ்வளோதாங்க. லெசன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ஸோ நான் வந்து சொன்னேன் இல்லைங்களா, 2 மேட்ச் த ஃபாலோயிங் உங்களை தான் மார்க் பண்ண சொல்லியிருக்கேன். மார்க் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். நான் டெலகிராமில் சென்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.